நேரத்தில் கூட ஐ வாண்ட் டு கிவ் டைம் ஃபார் பாஸ்டர் டாக்டர் ஜாஷுவா ஐயாதுரை. நம்ம கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்கலாமா? அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க அவங்க நல்ல ஒரு பைபிள் டீச்சரு ப்ளஸ் ஒரு தியோலாஜியன். அப்புறம் இந்த மினிஸ்ட்ரியை எக்யூப் பண்ணுற ஒர்க்கையும் அவங்க செய்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த நாளில் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அவருடைய வசனங்கள், தியானங்கள். ஸோ நம்ம எல்லாரும் கூர்ந்து கவனிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்போமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களோடு கூட தேவனை ஆராதிப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். I am so happy and glad to worship with you all today. And I really thank our Pastor Arvind and also Pastor Oswin Michael for giving me this opportunity. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேலுக்காகவும் உங்களுக்காகவும் நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன். And I also thank my brother Christopher Theodore for making this arrangement to be possible for me to be here. அவருடைய சகோதரர் பிரதர் கிறிஸ்டோபர் அவர் இந்த ஆயத்தங்களை செய்த அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரியப்படுத்துகிறேன். Yeah, this morning I would like to meditate on the passage from Colossians chapter 3 verses 1 to 17. இந்த நாளிலும் கொலோசியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17 முதல் 17 1லிருந்து 17 வசனம் முடிய. கொலோசியர் 3:1 17 இந்த நாள் தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம். See, these days we are preoccupied with our mobile phones. நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனில் எப்போவுமே நம்ம ரொம்ப அதிலே மனசு கடந்து போகுது. Everybody is always holding the phone, always looking down on the phone. எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஃபோனையே குனிஞ்சு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். In our homes, even if we all sit together, we sit with the phone and looking into the phone. நம்ம எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்து வீட்டில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் இந்த ஃபோனை தான் நம்ம குனிந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். Now what social media has done these days is you don't choose what to watch, but you simply scroll and it throws up several stuff for us to see. இப்போ இந்த நாட்களில் சோஷியல் மீடியா பார்க்கும்பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோங்கிறத மாதிரி அது நமக்கு என்ன கொடுக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். So if you are watching television, you choose a program based on what is the content and then you watch. ஒரு டிவியில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம்னா நமக்கு பிடிச்ச சேனலை சூஸ் பண்ணி நமக்கு அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்குறோம். But in social media, when you use Instagram or when you use TikTok, you don't get to choose. They pump in several content for us to go through. சோஷியல் மீடியா இதை எடுத்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பார்க்க முடியாது. ஆனால் அவங்க நமக்கு கண்டென்ட்டாக நமக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. And also these days only very short videos, short reels comes up, so your brain keeps moving very fast. இந்த நாட்களில் பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டான வீடியோஸை தான் அந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் நம்முடைய பிரெயினும் வேக வேகமாக அடுத்தடுத்து போய்கொண்டே இருக்கிறது. So what are the effects of these habits? இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன? We lose our attention span. நம்ம கவனங்களை நம்ம இழக்கிறோம். We are unable to concentrate on anything for a longer period. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ரொம்ப நேரம் கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இல்லாத இருக்கிறோம். And also because of the several types of content that you watch, it spoils your mind. நம்ம பார்க்கிற காரியங்களினால நம்மளுடைய சிந்தனையும் அதனால் கெட்டு போகுது. Most of the videos and reels, it presents a perfect hero or heroine or what needs to be a successful person. எந்த ஒரு இதையும் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் கொடுக்குற அந்த செய்திகளை பார்த்தா அவங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது போல் நமக்கு தெரியுது. So what research says is that those kind of perfect imageries that are presented in the social media indirectly affects our mental health. இந்த மாதிரி மற்றவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது போல் காண்பிக்கப்படுகிற அந்த காட்சிகளினால நம்மளுடைய இருதயமும் சிந்தனைகளும் பாதிக்கப்படுது என்று சொல்லி அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. So we are filled with anxiety and stress that we are not able to be like those people. நமக்குள்ள அதனால் என்ன ஏற்படுகிறது? ஒரு விதமான கவலை, வேதனை ஏற்படுகிறது. என்னடா நம்ம அவங்கள போல இருக்க முடியலையே, பர்ஃபெக்டாக இருக்க முடியலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். This leads to depression, anxiety
and all kinds of mental health issues. இதனால நமக்குள்ள அநேக கவலைகள், ஒரு டென்ஷன், பிரஷர், டிப்ரெஷன் ஏற்பட்டு நம்ம சோர்வடைந்து போகிறோம். So in this passage, Colossians chapter 3 verses 1 to 3, Paul gives a very good advice for us. கலோசியர் 3 அதிகாரத்தில் 1 - 3 எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் ஒரு பவுல் நல்ல ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல சொல்லுகிறார். யாராவது வாசிங்க. Then you were raised with Christ, seek those things which are above, where Christ is, sitting at the right hand of God. Set your mind on things above, not on things on the earth. For you died, and your life is hidden with Christ in God. When Christ, who is our life, appears, then you also will appear with him in glory. Thank you. So here Paul says, set your hearts on things above. இங்கே பவுல் சொல்லுகிறார், நம்மளுடைய இருதயத்தை மேலான காரியங்களிலே நம்ம செலுத்தணும். Then again he says, set your minds on things above. நம்மளுடைய சிந்தனைகளையும் மேலான காரியங்களிலே நம்ம வைக்கணும். It's very important that our heart should be focused on the same thing which our mind is focused. அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய சிந்தனையும் ஒரே காரியத்தில் கவனமாக இருக்கணும். In the Bible we find more often reference to the heart, which symbolizes our emotional aspect of our life. வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நம்மளுடைய சுபாவங்களை குறித்து அந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. Our emotional attachment to certain things, our feelings. நம்மளுடைய தேவைகளை நோக்கி அந்த காரியங்கள் இருதயம் வெளிப்படுத்துகிறது. Our mind is preoccupied with our thoughts. நம்மளுடைய சிந்தனையானது நம்ம மூளை சிந்தனைகள் மற்ற யோசனைகளினால இது யோசிக்கிற காரியங்களாக இருக்கிறது. So Paul says, keep your feelings, keep your thoughts fixed on the heavenly things. இங்கே பவுல் சொல்லுங்க, உன்னுடைய உணர்ச்சியையும் உன்னுடைய சிந்தனையையும் மேலான காரியங்களை நோக்கி இருக்கணும். So what is that heavenly things or things above? அது என்னது? அது மேலான காரியம். அது என்னது? அந்த பரலோக காரியம். Here we find Paul says we are raised with Christ. இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Yeah, we need to understand very clearly this is a fundamental aspect of our Christian life. நம்ம புரிந்து கொள்ளணும், இது ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்தவ காரியமாக இருக்கிறது. When we receive Jesus as our Savior, we are dead with Christ. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்களாய், அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Why? Because wages of sin is death. On our behalf, Jesus died on the cross. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம், கிறிஸ்து நமக்காக பாவமாகி மரித்திருக்கிறார். So when we receive Jesus as a personal Savior, we are dying with Jesus. நாம் கிறிஸ்துவை நம்மளுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். And that's how our old self is put to death. நம்மளுடைய சொந்த சுயமானது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. But it doesn't stop there. அதனோடு கூட முடிகிற காரியங்கள் அல்ல. Jesus raised from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். Because of the power of resurrection, we are being raised spiritually alive. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நாமும் உயிர்த்தெழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். So we have the new power of resurrection to walk spiritually alive. நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ முடியும். So Paul is telling that think about this thing, this amazing transformation that happened in our life. பவுல் சொல்லுகிறார், இந்த மாற்றத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கிறவர்களாய் காணப்படணும். We have the power of resurrection living in us. நாம் உணரணும், நமக்குள்ளே உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. It's not our self control power that overcomes the sin. நம்மளுடைய சுய பலத்தினாலே நாம் காரியங்களை மேற்கொள்ளுகிறது அல்ல. But it is the power of resurrection that makes us to be holy. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை மேற்கொள்ள செய்கிறது. Then in verse 3 he says our life is hidden in Christ. இந்த 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். Hidden in Christ means what? நாம் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்னது? Say I have something in my pocket. Can you see that what is inside? என்னுடைய பாக்கெட்ல ஒரு இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? You can't see because it is hidden. உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அது மறைக்கப்பட்டிருக்கிறது. But when I can show you what is inside.
நான் அதை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க முடியும் என்கிட்ட என்ன இருக்குது என்று சொல்லி. So Paul is telling we are hidden in Christ means in our life only Christ should be visible. பவுல் சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் வெளிப்படுவதில்லை, கிறிஸ்து நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிறவராய் It's not about myself, my qualities, my character, how do I look, that is immaterial. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் என்ன குணங்களை கொண்டிருக்கிறேன், என்ன காரியங்களை செய்கிறேன் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவினுடைய தன்மை எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. So when people relate with me, do they see Christ in my words, Christ in my attitude, Christ in my relationships? என்னோடு கூட பேசுகிறவர்கள் என்னிடத்திலிருந்து என்ன பார்க்கிறாங்க? கிறிஸ்துவின் தன்மைகள், சுபாவங்கள், வார்த்தைகள் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதா? Jesus was filled with love. இயேசு அன்பினால் நிறைந்தவராய் காணப்பட்டார். He was filled with compassion. அவர் மனதுருக்கத்தினாலே நிறைந்தவராய் காணப்படுகிறார். He was always helping others. எப்பொழுதும் எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். So the Christ likeness is a secret of being hidden in Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளமாய் இருக்கிறது. So that is what the evidence that we belong to Christ. இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம், நாம் கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And the third thing he says, we will appear with Christ when he appears. இங்கே இன்னொரு காரியம், நாம் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. What a great blessing. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். See, he is the King of Kings. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். When he comes, you are going to walk with him. அவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட வெளிப்பட போகிறோம். Imagine you get an opportunity to visit White House and being in the presence of President Trump. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒயிட் ஹவுஸ் போகிறதுக்கு, பிரசிடென்ட் ட்ரம்ப்போடு நீங்கள் உட்காருவதற்கோ அவரோடு கூட போவதற்கோ. He is a superpower. He is the president of the superpower. அவர் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அதிபதியாய் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். How you would feel? நீங்கள் எப்படி அதை உங்கள் மனசில் எப்படி அதை புரிந்துப்பீங்க? அதை Here Paul says he is a King of Kings and he is going to appear with you. அவர் சொல்லுகிறார் பவுல், அவர் ராஜாதி ராஜா, அவர் ஒரு நாள் வெளிப்பட போகிறார், அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. You don't have to go through any of the security checks. When he appears, you are going to appear with him. அவர் வரும்பொழுது உங்களை செக்யூரிட்டி செக்லாம் பண்ணி உங்களை அப்புறமா பொறுமையாக எடுக்க மாட்டாங்க. அவர் வரும்பொழுது உடனே நீங்கள் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். See, President's son and grandson, they don't have to go through the security process to enter the White House. அதில் பாருங்கள், பிரசிடென்ட் ட்ரம்ப்புடைய பிள்ளைங்க வந்து செக்யூரிட்டி வழியாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் போகலாம். Because they are the children of the president. ஏன்னா அவர்கள் அந்த அதிபதியினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். We are the children of the King of Kings. நாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். And Jesus has given us a privilege to appear with him when he comes second time. இயேசு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் வெளிப்பட போகிறோம். Have you ever imagined this kind of blessing that he has guaranteed us? இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை என்றைக்காவது நீங்க யோசித்து உணர்ந்திருக்கிறீங்களா? Many times we live like a beggars. அநேக வேளையில நம்ம ஒரு பிச்சைக்காரனை போல நினைச்சு நம்ம வாழ்றோம். Isn't it? உண்மைதானே? Worried about so many small things. அநேக வேளையில சின்ன சின்ன காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But Paul says, think about the greater things. பவுல் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள் என்று சொல்லுகிறார். When our mind is preoccupied with Christ alone, and our attachment, our passion is about Jesus only. நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்பொழுது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதோ அப்பொழுது நம்மளுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் கிறிஸ்துவாய் காணப்படும். And what are the contrasting things which makes us to think about the earthly things? நம்ம உலக பிரகாரமான காரியங்களை குறித்து யோசிக்கிறதுக்கு நமக்கு என்ன விதமான காரியங்கள் இருக்கிறது? So இரண்டாவதாக secondly Paul says, get rid of the earthly things from your life. இரண்டாவதாய் பவுல் சொல்லுகிறார், உலக காரியங்களை விட்டு விலகுதல் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Can someone read us verse 5? Colossians chapter 3 5வது வசனத்தை வாசியுங்கள். Therefore, put to death your members which are on earth, fornication, uncleanness, passion, evil desire, and covetousness, which is idolatry. Yeah. Here he gives a list. What are the things we need to get rid of?
நம்ம விட்டு விலக வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். He says sexual immorality. அவர் சொல்லுகிறார் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். How is our mind? நம்மளுடைய சிந்தனை எப்படியாய் காணப்படுகிறது? What kinds of thoughts we are feeding our mind? நம்ம எப்படிப்பட்ட சிந்தனைகளை காட்சிகளை நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே அனுப்புகிறோம்? How do we feed our mind? நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம எப்படி நம்ம வந்து உடைக்கிறோம்? By what we see, what we hear. நம்ம என்ன பார்க்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அதனாலே அது ஆகுது. And that's why I referred to the use of mobile phone. அதனால தான் நான் மொபைல் ஃபோனை குறித்து நான் முதலாவது சொன்னேன். All the dirty things are in our hands. எல்லா அசுத்தமான காரியங்களும் இன்றைக்கு நம்மளுடைய கைகளில் இருக்கிறது. It's very private. அது ரொம்ப யாருக்கும் தெரியாம ரொம்ப பிரைவேட்டாய் காணப்படுகிறது. So what do we do with? நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? What do we feed our minds? நம்ம அதை வச்சு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு என்ன கொடுக்கிறோம்? Our thoughts should be pure. நம்முடைய சிந்தனைகள் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். So Paul says we need to get rid of any kind of any trace of sexual immorality. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான ஒரு விபச்சார சிந்தனைகளாய் காணப்பட்டால் அது நம்மளிடத்திலிருந்து விலக வேண்டும். Then he says impurity. அப்புறம் சொல்லுகிறார் அசுத்தம் என்று சொல்லுகிறார். So we know what is dirty. We know நமக்கு என்ன அருவருப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But sometimes we comfortably we deal with the dirty things. சில வேளை நம்ம அது அருவருப்பாக இருந்தாலும் அதனோடு கூட நம்ம இணைகிறவர்களாய் காணப்படுகிறோம். And that's why we need to be very clear about who am I. நாம் அதனால தான் எப்போவுமே தெளிவுள்ளவர்களாய் காணப்படும். நாம் யார் என்பதில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். See, you would have noticed pigs, they always stay in the dirty things. பன்றிகளை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது வந்து சேத்துல தான் இருக்கும். Why? Because its nature is enjoying the dirty things. பன்றிகளுடைய எண்ணம் சிந்தனை என்னதுன்னா அந்த அருவருப்பில் அது இருக்கணும். But a lamb could also fall into dirty things. What will it do? ஒரு ஆட்டுக்குட்டியும் கூட வந்து ஒரு சேத்துல விழலாம், அழுக்காகலாம். But immediately it will jump off and rub its body against something to get rid of it. அந்த ஆடு என்ன பண்ணும், உடனே அதுலேருந்து வெளியே வர பார்த்து தன்னுடைய சரீரத்தில் எப்படியாவது அந்த அழுக்கை வந்து எடுத்து போட பார்க்கும். Because the nature of the lamb is to be pure, to be clean. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய எண்ணம் எப்படியாய் காணப்படுதுன்னா நான் சுத்தம் உள்ளவனாக இருக்கணும் என்பதை அந்த ஆட்டுக்குட்டியினுடைய எண்ணமாய் காணப்படுகிறது. If we are living in sin, then our nature is sinful and we have no place in Christ. நாம் பாவத்தில் இருக்கிறோம் என்றால் நம் பாவிகளாக இருக்கிறோம், அப்போ நமக்கு கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு இடம் இல்லை. But if we are a real believer, if you are born again, if you are saved by the power of Christ, you cannot go on sinning. நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாய் பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். We'll be like the lamb to try to get rid of the dirty things from our life. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கும், அந்த காரியத்திலிருந்து விலகணுங்கிற எண்ணம் உள்ளதாய் காணப்படும். How do we clean ourselves? நம்ம எப்படி நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளுகிறது? John writes in chapter 1, 1 John in chapter 1 verse 9, if we confess our sins, he is faithful and just to forgive all our sins and cleanse us from all unrighteousness. 1 யோவான்ல அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோமானால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. And he cleanses from all unrighteousness. நம்மளுடைய எல்லா விதமான அருவருப்பிலிருந்தும் அவர் நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. To get rid of the impurity, confession is a daily process. நம்மளுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படணும். See, confession is not about informing God. இந்த பாவத்தை அறிக்கையிடுவது என்பது தேவனுக்கு நம்ம செய்த பாவங்களை சொல்றதுக்கு விஷயம் அல்ல. But accepting the responsibility, yes, I have done it, I am sorry. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நான் செய்தது பாவம், என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறது தான் அந்த பாவ மன்னிப்பு. God knew even before we committed the sin. God knew while we committed the sin. God knew what we are doing even after committing the sin. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம பாவத்தை செய்வதற்கு முன்பதாகவும் செய்யும் பொழுதும் செய்ததற்கு அப்புறமாகவும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன செய்தோம் என்பதை. So confession is not about telling God, oh sorry I did, but really feeling sorry and accepting the responsibility that I done it, I am sorry.
ஆண்டவரிடத்திலே அந்த பாவத்தை அறிக்கையிடுவது ஆண்டவருக்கு வெறுமனே தெரியப்படுத்துகிற விஷயங்கள் அல்ல, அந்த பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவது. It's not about giving reasons or the circumstances that made me to do. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல போய் நான் வந்து எதனால் செஞ்சேன், எதனால் இது ஆச்சு, இந்த சூழ்நிலையை வந்து காரணம் காட்டி பேசுகிற நேரம் அல்ல அது. It's fully taking the responsibility, solely accepting the responsibility. I am a sinner, I have done it, please forgive me, Jesus. ஆனால் அந்த நேரத்தில் நாம் பாவத்தை அறிக்கையிட்டு நான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்யும் பொழுது, அதை முழுமையாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார். This should be a daily process. இது ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. So when you use vessels in the kitchen, if you go on using it repeatedly without washing, how will it be? நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுகிற பாத்திரத்தை பார்க்கும் பொழுது அதை வாஷ் பண்ணாமல் டெய்லி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அது? So our life needs to be cleansed every day. அந்த பாத்திரத்தை போல நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. So when we confess it, Jesus does the cleansing. நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கழுவுகிறவராய் இருக்கிறார். Then part of the list Paul continues, get rid of lust and evil desires. அடுத்ததாய் பவுல் சொல்லுகிறார், மோகத்தையும் துர் இச்சைகளையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். So many times sin originates in our thought life. நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த பாவம் முதலாவது நம்மளுடைய சிந்தனைகளில் தான் புறப்படுகிறது. So we try to imagine, then when there is an opportunity we commit it externally. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது அதை நம்ம செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். So that's why. So we need to keep our thoughts pure so that we will not commit a sin. நம்முடைய சிந்தனைகளை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்பொழுது நம் பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவோம். Then again Paul says, idolatry, which is greediness. விக்கிரக ஆராதனை பொருளாசை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். See, we may say that no, I don't worship any idols. நீங்க நினைக்கலாம் நான் இங்க வந்து விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறேன் நீங்க யோசிக்கலாம். I never went into any temple or any other places. நான் விக்கிரகங்களை வழிபடுகிற இடத்திற்கு நான் போனதே இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு இது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். But Paul says greed is the idol. பவுல் சொல்லுகிறார் பொருளாசை ஒரு விக்கிரகம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். How true this is in our life. இந்த காரியம் எவ்வளவு உண்மையாய் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. See, the commercial sector try to push everything onto us to create a feeling that I need this. இந்த உலகத்தில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் என்ன முயற்சி பண்ணுறாங்க, அந்த காரியத்தை நம்மளிடத்தில் தெரியப்படுத்தி நமக்கு ஒரு தேவை இருக்குது என்பதை அவர்கள் நம்மளிடத்தில் எழுப்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And they also make a provision, even if you don't have money, it doesn't matter, use your credit card, you can pay it later. உங்களிடத்தில் அதை வாங்கக்கூடிய வசதி இல்லைனாலும் இந்த பொருள் உனக்கு தேவை என்று சொல்லி உங்களை கடன் வாங்க வைக்கிற அளவுக்கு அந்த இச்சையை தூண்டுகிறார்கள். So what happens is, idol is a representation of God. In our life, the material things become God. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கடவுளை விக்கிரகமாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்ம பொருளையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாய் மாற்றுகிறது. So instead of Jesus being the first love in our life, we would like to accumulate more and more material things. நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசுவை முதலாவது அன்பு கூறுகிறவர்களாக இல்லாமல் இந்த பொருட்களின் மீது நமக்கு அன்பும் ஒரு இச்சையும் கூடுகிறதாய் காணப்படுகிறது. I need to own this, I need to own this so that you feel nice. இதை நான் வாங்கணும், இதை நான் என் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சு நமக்குள்ள அநேக காரியங்கள் எழும்புகிறது. So that is what idolatry is. அதுதான் விக்கிரகம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். But if you have Jesus as a first love, you will be satisfied with the relationship that you have with Jesus. நீங்கள் இயேசுவை உங்களுடைய முதலாவது அன்பாய் வைத்திருப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு தேவையற்றதாய் காணப்படும். So your life will be filled with God's love, which gives satisfaction. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு சமாதானமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவ அன்பு காணப்படும். Verse 8, again he gives another list. Can someone read verse 8 and 9? 8வது வசனத்தை வாசியுங்கள். But now you yourselves are to put off all these anger, wrath, malice, blasphemy, filthy language out of your mouth. Do
Thank you. So here Paul gives another list: anger, rage, malice, slander, filthy language, and lies. இங்கே பவுல் இன்னொரு காரியங்களை சொல்லுகிறார். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். If you look at this list, this is different from the previous list. இந்த காரியங்களை லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது இது முந்தின நம்ம வாசித்த லிஸ்ட்டுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. The previous list was all about what we do in our mind. இங்கே முன்னாடி வாசித்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைகளிலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதை குறித்து இருந்த லிஸ்டாய் காணப்படுகிறது. This list is all about our relationship with others. இந்த லிஸ்ட்டில் பார்க்கும் 8வது வசனத்தில் நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவிலே காணப்படுகிற காரியங்களை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. We don't get angry on ourselves, isn't it? நம்ம மேலே கோவப்படுகிறது இல்லை, We get angry on others. நம்ம மற்றவர்கள் மேலே தான் கோவப்படுகிறோம். We don't talk bad about ourselves. நம்மளை குறித்தே கெட்டதா பேசுறது இல்லை. So this is all about others. இது எல்லாமே மற்றவர்களை குறித்து நம்ம செய்கிற காரியங்கள். So we need to be very careful how do we relate with others. நாம் எப்படி மற்றவர்களோடு பேசுகிறோம் பழகுகிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். So the earthly things must be destroyed in our relationships. அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. If you put all this verse 8 the list together, it's all about factors that will destroy any relationship. இந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா இது நம்ம மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவை முறிக்கிற காரியங்களாய் காணப்படுகிறது. So we need to be very careful how do we relate with one another. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காரியங்களினால உறவு முறிவதை நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். Many times we think that being spiritual means me and my God and my Bible, my prayer. நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் என்று யோசிக்கும் பொழுது நம்மளுடைய தேவன், நம்மளுடைய வேத புஸ்தகம், ஜெபம் என்பதை குறித்து மாத்திரம்தான் நம்ம யோசிக்கிறோம். That's fine, but our spiritual depth is revealed in our relationships. அது எல்லாம் தேவைதான். பட் நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகள் இடத்திலே நம்ம வெளிப்படுத்துகிறது நம்மளுடைய ஆவிக்குரிய ஆழத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. So if you are deeply committed to meditate every day the word of God and spend time in prayer, that must reflect in our relationships. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாயும் தியானிக்கிறவர்களாயும் காணப்படுகிறோம் என்றால் அது நம்ம உறவிலே மற்றவர்களோடு கூட வெளிப்படணும். Now sometimes we hear, there is a popular saying, he is a street angel, home devil. நம்ம ஒரு வாக்கியம் கேள்விப்படும், வெளியில் பார்த்தா ஒரே தூதனை போல இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பிசாசு மாதிரி இருக்கிறாங்க. So many of us are like that. நம்ம அநேகர் அப்படி இருக்கிறோம். So when we come to the church, wow, what a nice prayer this sister is making or this brother is praying. But if he asks his wife or her husband, they have a different story to tell. நம்ம இங்கே பார்க்கும் பொழுது நல்லா ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களும் ஆலயத்தில் வெளிப்படுது. ஆனால் வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு. See, we have reduced spiritual life into some kind of performance. நம்ம ஆவிக்குரிய காரியங்களை ஏதோ நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிற மாதிரி இங்கே ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிட்டு போகிறோம். So spiritual life cannot be separated from our daily life. ஆவிக்குரிய காரியங்கள் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலிருந்து அதை பிரித்து வைக்க முடியாது. So in our home only our spiritual maturity is displayed in the relationships. நம்மளுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மளுடைய குடும்பத்திலே நம்ம உறவுகள் மத்தியில் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. See, when we meet like this, we show our best to everyone and be nice to everyone. நம்ம இங்கே எல்லாரையும் சந்திக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை நம்ம காட்ட முயற்சி பண்ணுறோம். But in our home 24/7 we cannot be always doing the best. நம்மளுடைய வீட்டில் 24 hours நம்ம எப்பொழுதுமே பெஸ்ட்டையே காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. And that's where our true self comes out. அதனால தான் நம்மளுடைய உண்மையான சுயம் அந்த இடத்துல வீட்டில் வெளிப்படுது. But if you are being cleansed, if you are being transformed by the power of resurrection,
Your spiritual depth will be visible, displayed in relationship within the home. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிறைந்திருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், உங்களுடைய உறவுகளிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஆழங்கள் வெளிப்படும். So your holiness is displayed between husband and wife. How do you relate? Between parents and children and between siblings. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது எப்படி வெளிப்படுகிறது? உங்களுடைய உறவுகள் மத்திய, கணவன் மனைவியின் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் பரிசுத்தம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்பது வெளிப்படுகிறது. What are the greatest commandments? இருக்கிறதுலே பிரதான கட்டளை என்னது? Love. லவ். First commandment. Love your God with all your heart and mind and soul and strength. Yes. Second greatest commandment is love your neighbor as yourself. So it's all about relationships. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பிரதான கட்டளை என்னது? ஆண்டவரை நம்மளுடைய முழு இருதயத்தோடும் பலத்தோடும் நம்ம கர்த்தரை அன்பு கூறணும். அது ரெண்டாவதாய் பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய அயலானை, நம்ம நெய்பர்ஸை நம்ம வந்து அன்பு கூறணும் என்பது தான் இரண்டாவது கட்டளையாய் காணப்படுது. So one is a vertical relationship. The other one is a horizontal relationship. ஒன்று பார்த்தா தேவனை நோக்கி இருக்கிற ஒரு உறவின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. இன்னொன்று நாம் சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியமாய் காணப்படுகிறது. If our relationship is right with God, then that should reflect in our social relationships. நம்மளுடைய உறவு தேவனுக்கும் நமக்கும் நடுவில் சரியா இருக்கும்னா அது மற்றவர்கள் மத்தியில், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலும் அது நிச்சயம் வெளிப்படும். Because they need to see Christ in us. அவர்கள் நம்மளிடத்திலே கிறிஸ்துவை காண வேண்டும். If our life is hidden in Christ, only others will see Christ in us. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். They should be able to see that we are filled with love. அவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது இவன் அன்பினால நிறைந்தவன் என்பதை அவர்கள் உணர வேண்டும். Others should be able to feel comfortable in relating with us. நம்மளோடு பேசுகிறதற்கும் பழகுகிறதற்கும் மற்றவர்கள் கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமாய் காணப்படணும். They should feel that if I talk to this person, it's always encouraging. He always makes me lifted up in my spirit. நான் இவர்களோடு பேசினேன்னா என்னை நிச்சயமாக உற்சாகப்படுத்தி என்னை பலப்படுத்துகிறாங்க என்பதை அவர்கள் உணரணும். But sometimes we feel then, that man is coming, let me go this way. I don't want to talk to him because if I talk, he will spoil my mood. நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க வர்றாங்க, இவங்களோட பேசினா நம்ம மூடு ஸ்பாயில் ஆகிடும், அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? விலகி போக முயற்சி பண்ணுறோம். So Christian life is not like that. கிறிஸ்தவ வாழ்க்கை அது போன்றது கிடையாது. Christian life is all about how do you be a blessing to others. நாம் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Many times we think of blessing as accumulation of wealth and materials. நாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கும் பொழுது பணத்தையோ வீடுகளையோ சேர்க்கிறது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். But the biblical understanding of blessing is it's about when you receive so that it could outflow to others. வேதத்தின்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு அது கடந்து போகிறதாய் காணப்படணும். The Hebrew word baraka, which means it's all about outflowing. ஹீப்ரு இதில் வார்த்தை பராக்கா என்று சொல்லி வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிற நம்மளிடத்திலிருந்து ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. So if I illustrate, we have a bucket to fill the water. So when the bucket is filled, there's no use. But if there is a pipeline, it's always the water flows. So blessing means you be a pipeline so that it flows to others. ஒரு ஆசீர்வாதம் என்பது நம்ம நினைக்கிறோம் ஒரு பக்கெட்டில் அப்படியே தண்ணியை நிரப்புறது, அதுதான் இல்லை அந்த பக்கெட்டை நிரப்புறது தான் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு பைப்பு மாதிரி நம்மளிடத்துலேருந்து மற்றவர்களுக்கு கடந்து போனால் தான் அதான் ஆசீர்வாதம். If I illustrate with another example, fruit of any tree. மரத்தில் இருக்கிற எந்த ஒரு கனியாய் காணப்பட்டாலும், have you noticed any tree which eats its own fruit? ஒரு மரம் பார்த்துருக்கிறீங்களா? தன்னுடைய கனியை அதுவே சாப்பிட்றதை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? So the very concept of fruit means
it yields fruits for others to benefit. அந்த மரம் கனி கொடுக்குது என்றாலே அது மற்றவர்கள் சாப்பிடுகிறதுக்கு தான் அது கனி கொடுக்குது. Humans can eat, birds can eat, animals can eat. The tree doesn't eat. அதை மனிதர்கள் சாப்பிடலாம், பறவைகள் சாப்பிடலாம், மிருகங்கள் சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாள் அந்த ட்ரீயே, அந்த மரமே அதை திரும்ப சாப்பிடாது. So blessed life or fruitful life means how your life is a blessing for others, how others benefit your life. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, மற்றவர்கள் நம்மளிடத்திலிருந்து என்னத்தை புசிக்கிறார்கள் என்பது தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. So whatever God has blessed us with, the materials or the wealth or whatever position, job, how do you use it for others' benefits? ஆண்டவர் நம்மளை எந்த விதத்தில் ஆசீர்வதித்திருந்தாலும், படிப்போ வசதிகளோ வீடோ எப்படி ஆசீர்வதித்திருந்தாலும், நாம் அதை வைத்து மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். That is the essence of Christian life. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. That is what blessing in the biblical context. அதுவே வேதத்தின்படி ஆசீர்வாதமாய் இருப்பது என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. See, think about the widow who had nothing, and the prophet asked, you make the bread, give me the first bread to me. அந்த ஒரு விதவையை குறித்து வேதம் கூறுகிறது. அந்த விதவைட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், நீ சமைச்சு அந்த முதல்ல வர அந்த மாவு, அந்த ரொட்டியை வந்து நீ ஏன்ட்ட கொடு என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்றார். That's what blessing is all about. அதுதான் ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளமாக. Many times we also think, no, if I have this, I will give a lot of money to the church. நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கணும், என்னைய ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்தா நான் சர்ச்சுக்கு இப்படி கொடுப்பேன். God is not expecting you to give what you do not have. கர்த்தர் உங்களிடத்தில் இல்லாததை வைத்து உங்களை கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்லை. Whatever you have, are you willing to give it to others? உங்களிடத்தில் இப்போ இருக்கிறத வைத்து நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? The sacrificial giving is a blessing. நீங்கள் உங்களை வருத்தி மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தான் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுது. So it's not about filling the bucket. அந்த பக்கெட்டை நிரப்புகிறது நம்மளுடைய முக்கியமான மெயின் காரியம் அல்ல. But being a pipeline, how do you bless others? நம்ம ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So thirdly, we look at, Paul says, மூன்றாவதாய், when we set our hearts on heavenly things, and when we get rid of the earthly things, we become new man. இங்கே பவுல் சொல்லுகிறார், மூன்றாவதாய் நம்ம பரலோக காரியங்களிலே நம்முடைய சிந்தனைகளை வைத்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு விலகும் பொழுது நாம் ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறோம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். In Corinthians, Paul writes, if anyone is in Christ, he is a new creation. பவுல் சொல்லுகிறார், கொரிந்தியரிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி, all old things have passed away. எல்லா பழைய காரியங்களும் அவன் விலகினது என்று சொல்லி சொல்லுகிறார். So what is a new man? இந்த புதிய மனிதன் யார், எப்படிப்பட்டவன்? So Paul here says, we are having the image of God. நாம் கிறிஸ்துவினுடைய தேவனுடைய சாயலாய் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So what is the image of God? தேவனுடைய சாயல் என்றால் என்ன? Genesis, in the creation story, we find that God created human beings in his own image. வேதத்திலே ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கணும், தேவன் தம்முடைய சாயலிலே மனிதர்களை படைத்தார் என்று சொல்லி. So the image does not mean the physical image. நம்ம சாயல் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சரீர காரியங்கள் அல்ல. Because God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is infinite. தேவன் வந்து என்றென்றைக்கும் உள்ளவராய் காணப்படுகிறார். So he cannot be in a physical form. அவர் ஒரு சாயல், ஒரு மனித சாயலில் அவரால் இருக்க முடியாது. So what is the meaning of image of God? அப்படி என்றால் தேவ சாயல் என்றால் என்ன? So God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். And he created us spiritual being. நம்மளை ஆவிக்குரிய காரியங்களாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். So when he created Adam, he breathed and he became a living being. ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கும் பொழுது அவருக்குள்ளே சுவாசத்தை ஊற்றி அவர்களை ஒரு ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார். So we are spiritual being. நாம் ஆவிக்குரிய சரீரமாய் காணப்படுகிறோம். And God loves people. தேவன் ஜனங்களை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். So God is emotional. தேவன் அப்பொழுது அவர் உணர்வுள்ளவராய் காணப்படுகிறார். And he created human beings as emotional being. அதனால தான் மனிதர்களையும் அவர் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். Within the Trinity, the Father, Son and the Holy Spirit, they relate among themselves. So God is social.
இந்த திருத்துவத்தில் பார்க்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அவர் ஒரு உறவை வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். So he created human beings as social beings. அதனால தான் ஆண்டவர் மனிதனை ஒரு மற்றவரோடு பழகுகிற ஒரு காரியத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has a mind. தேவனுக்கு ஒரு சிந்தை உண்டு. So he created us as rational beings. அதனால தேவன் நம்மளை யோசிக்கிறவர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். So when we talk about the image of God, these are the aspects that we reflect God's image in human life. நம் தேவ சாயல் என்று சொல்லும் பொழுது இப்படியான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவ சாயலாய் காணப்படுகிறது. But what happened at the Garden of Eden? ஏதேன் தோட்டத்தில் என்னாச்சு? Because of the disobedience, this image was shattered. இந்த கீழ்ப்படியாமையினாலே இந்த தேவ சாயல் உடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. It is not completely removed but shattered. அது முற்றிலுமாய் அகற்றப்படவில்லை, அது அந்த மனிதனுக்குள்ளே உடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. So now, because of the death of Christ and the resurrection of Jesus, this image of God is being restored in our lives. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த தேவ சாயல் மறுபடியுமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. When we believe that we are raised with Christ, when we believe that we are hidden in Christ, when we believe that we will be appearing with Christ, our inner self is being transformed by the power of resurrection to be like Jesus. நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் காணப்படுவோம் என்பதை விசுவாசிப்போம் என்றால் நாம் தேவ சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். And this is the aim of God for our lives. இதுவே தேவனுக்கு நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. To make everyone to be like his son. அவரை போல இயேசுவை போல எல்லாருடைய சாயலும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. Romans 8:28-29, that's what Paul says. Those who are called less, he wanted to make them to be like his son. ரோமர் 8:28 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலிலே எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். So the final destination for all of us is to be like Jesus. நம்ம கடைசி நம்மளுடைய குறிக்கோள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் இயேசுவினுடைய சாயலாய் மாற வேண்டும். What a privilege. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. Do you think you and I are worthy of that? நீங்க யோசிச்சு பார்க்கிறீங்களா? நீங்களும் நானும் அந்த சாயலாய் மாறுவதற்கு தகுதி உள்ளவர்களான்னு யோசிக்கிறீங்களா? He wanted us to be like Jesus. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கிறிஸ்துவின் சாயலாய் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். How does that happen? அது எப்படி நடக்கும்? As I said earlier, when we confess our sins, he cleanses, forgives us and cleanses. நாம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிறவர்களாய் இருக்கிறார். நம் தேவ சாயலாய் மாறுகிறோம். It's a daily process. அது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில செய்யப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது. So when we are being transformed day by day, we are becoming like Jesus. நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி மாற்றப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். Then what happens? Verse 12, can someone read for us? 12வது வசனத்தை வாசியுங்கள். Therefore, as the elect of God, holy and beloved, put on tender mercy, kindness, humility, meekness, long-suffering, bearing with one another, and forgiving one another. If anyone has a complaint against another, even as Christ forgave you, so you also must do. Thank you. So here Paul gives another list, identity markers of the new man. இங்கே பவுல் இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்கிறார். இங்கே ஒரு தேவ சாயலாய் மாற்றப்பட்ட மனிதனிடத்திலே காணப்பட வேண்டிய குணங்கள். Holiness. முதலாவது பரிசுத்தம், Lovable. அன்பு கூறுகிறது, Compassion. உருக்கமான இரக்கத்தையும், Kindness. தயவையும், Humility. மனத்தாழ்மையையும், Gentleness. சாந்தத்தையும், Patience. நீடிய பொறுமையையும், Bearing with one another. ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாயும், Forgiveness. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் மன்னிக்கிறவர்களாயும். If we put everything together, then love. இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம்னா இதுதான் தேவனுடைய அன்பு. So here again, the new man reflects simply Christ. இங்கே பார்க்கும்போது அந்த புதிய மனிதன் கிறிஸ்துவை ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். Jesus was holy. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருந்தார். He was lovable.
அவர் பிரியமாயிருந்தார். He was full of compassion. அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was full of kindness. அவர் தயவுள்ளவராய் இருந்தார். He was full of humility. அவர் மன தாழ்மை உள்ளவராய் இருந்தார். He was gentle. அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். He was patient. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். He was bearing with everyone, the disciples and others. எல்லாருடைய குறைவுகளையும் தாங்குகிறவராய் காணப்பட்டார். He was full of love. அவர் அன்பினால் முழுமையாய் நிரம்பப்பட்டவராய் இருந்தார். This is what Christ likeness. இதுதான் கிறிஸ்துவின் சாயல். Does Christ being revealed in my life? கிறிஸ்துவின் சாயல் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? When we talk about Jesus' love, இயேசுவினுடைய அன்பை குறித்து பேசும் பொழுது John chapter 13, Jesus says, I give you new commandment. Love one another as I have loved you. யோவான் 13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் மற்றவர்களையும் அன்பு கூறுங்கள். What is new here? Any idea? What is the difference between the second greatest commandment and the new commandment here? இந்த முதலாவது கட்டளைக்கும் இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்க. The second greatest commandment says, love your neighbor as yourself. ரெண்டாவது கட்டளை சொல்லுகிறது நீ உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. But the new commandment says, love one another as I have loved you. இந்த புதிய வாக்குத்தத்தம், இந்த கட்டளை என்ன சொல்ற? நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் பிறரையும் நேசிக்கணும். What's the difference? Yes. What is the new? Yeah. So the new is love others. That's the first. Then as Christ Jesus loves. loved. Yes. Jesus loved. That's the thing. The second greatest commandment in the Old Testament says, your love for others should match your love for yourself. இந்த ஓல்ட் டெஸ்ட் பழைய ஏற்பாட்டில் வேதம் கூறுகிறது, நீங்கள் உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ அதுபோல மற்றவர்களை நேசிக்கணும் என்பதுதான் பழைய ஏற்பாடினுடைய கட்டளையாய் காணப்படுகிறது. But the new commandment, Jesus says, இந்த புதிய ஏற்பாடில் இயேசு சொல்லுகிற ஒரு கட்டளை, love one another as I have loved you. இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் பிறரை நேசிங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. So the measuring level is not you but Jesus. இங்கே நமக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது நாம நேசிக்கிற அளவுகோல் அல்ல, கிறிஸ்துவின் அளவுகோலாய் காணப்படுகிறது. So what was the way Christ loved? கிறிஸ்துனுடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? If you read John chapter 13, the incident of washing the feet of the disciple. யோவான் 13 நீங்க போய் வாசிப்பீர்கள் என்றால் இயேசுவின் அன்பு எப்படி வெளிப்பட்டது? சீஷர்களுடைய கால்களை கழுவுகிற ஒரு அன்பாய் காணப்பட்டது. That's a beautiful passage where the starting of the chapter says, he knew that he is going back to God. He knew that he is going to die on the cross. இயேசுவுக்கு தெரியும் இன்னும் வெகு சீக்கிரத்திலே அவர் இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது. He knew that Judas is going to betray him. அவருக்கு தெரியும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். He knew that Peter would disown him. அவருக்கு தெரியும் பேதுரு இயேசுவை மறுதலிப்பான் என்பதையும் அவர் முன்பே அறிந்தவராய் இருக்கிறார். He knew that all the disciples will desert him. அவருக்கு தெரியும் எல்லா சீஷர்களும் அவரை விட்டு விலகி விடுவார்கள் என்பது. But he showed them the full extent of his love. அவருடைய அன்பின் பூரணத்தை இதையெல்லாம் அறிந்தும் அவர் வெளிப்படுத்தினவராய் காணப்படுகிறார். That is what loving like Jesus. அதுவே கிறிஸ்துவை போல அன்பு கூறுகிறதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. So how do we apply this in our lives? இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம அதை பரிச்சயம் பண்ண முடியாத? When you think of someone, oh, I cannot tolerate this person, Jesus says love him. நம்ம மனசுல ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவர்களை என்னால் கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ அவர்களை தான் அன்பு கூறணும். The person who betrayed you. உங்களை கைவிரித்தவர்களை, உங்களை காட்டி கொடுத்தவர்களை நீங்க அன்பு கூறணும். The person who disowned you. உங்களை மறுதலித்தவர்களை நீங்க அன்பு கூறணும். The people who did not stay with you when you were in crisis.
நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களோடு கூட இருக்காதவர்களை நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படணும். So many times we think that if I am comfortable, if I don't have any problem, I will love others, help others. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கு கொஞ்சம் வசதிப்பட்டதுக்கு அப்புறமா நாம் மற்றவர்களை அன்பு கூறுவோம், விசாரிப்போம் என்று நம்ம நினைக்கிறோம். But look at the situation Jesus was in. இயேசு இருந்த அந்த சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். Even in chapter 12, John says, Jesus said, my heart is troubled. What shall I say? Father, take this away from me? No. யோவான் 12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்தின் யோசனை எப்படியாய் காணப்பட்டது? இந்த கஷ்டம் என்னால் தாங்க கொள்ளாத முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கிறது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். He was emotionally troubled. அவர் உணர்வுபூர்வமாய் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கஷ்டத்திலே இருந்தவராய் காணப்படுகிறார். He was gripped by fear of death. அவர் மரண பயம் அவருக்குள்ளே காணப்பட்டது. He was a son of God, but he was also a human being fully. அவர் தேவ குமாரனாய் இருந்தாலும் அவர் மனுஷர் படுகிற அந்த உணர்வுகளையும் அவரும் சந்தித்தவராய் இருக்கிறார். So even in that situation, he showed them what it means to love. அந்த சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலான சூழ்நிலையிலும் இயேசு எப்படி அன்பு கூறணும் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். And that is how we are expected to love. அப்படிதான் நாம் மற்றவர்களை அன்பு கூறணும்னு வேதம் கூறுகிறது. We should not be preoccupied with our suffering, but we should be always concerned about others' welfare. நம்ம படுகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் குறித்து நம்ம யோசனை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை குறித்து அன்பு கூறுவர்களாயும் அவர்களுடைய கஷ்டத்தை உணர்கிறவர்களாயும் இருக்கணும். And that is what Christ likeness. அதுவே கிறிஸ்துவின் சாயலாய் காணப்படுகிறது. So when we have the new man, new image of God in our life, then that results in peace. நாம் அந்த புதிய சாயலை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Can someone read verse 15? 15வது வசனத்தை வாசியுங்கள். And let the peace of God rule in your heart, to which also you were called in one body, and be thankful. Yeah, thank you. So when we set our hearts and minds on the things above, when we get rid of the earthly things, we get the new image. When we get the new image of Christ, we get the peace of God. நாம் தேவ சாயலாய் மாறும் பொழுது, பரலோக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, பூமிக்குரிய காரியங்களை விட்டு விலகும் பொழுது நாம் தேவ சாயலை அடைகிறோம். தேவ சாயலை அடையும் பொழுது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். So we are worried about so many things. நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But when our life is hidden in Christ, peace is a product. நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டதா இருக்கும் என்றால் அந்த சமாதானம் நமக்குள்ளிருந்து நிச்சயமாய் வெளிப்படும். So when our life is hidden in Christ, our thoughts are pure. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டதா இருக்கும் என்றால் நம்முடைய சிந்தனைகளும் அது ஒரு புதிதான ஒரு பரிசுத்தமான சிந்தனைகளாக இருக்கும். When our life is hidden in Christ, our relationships are holy, pure. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மறைக்கப்பட்டிருக்கும் என்றால் நம்முடைய உறவுகளிலும் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. So when our life is hidden in Christ, we are filled with the peace of God. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் சமாதானத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிறதா இருக்கிறது. And Jesus says in John chapter 14 verse 27, he says, I give you my peace. It's not as the world gives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். What's the difference between the peace in the world and peace of Jesus? இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? So if like for example US and Iran war, if the war comes to an end, then we say there is a peace. இப்போ யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கு. அந்த போரில் ஒரு சமாதானம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு போர் நின்றுச்சுன்னா சமாதானம் ஏற்படும். So the worldly peace is about absence of any conflict. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பிரச்சனை இல்லைன்னா வருகிற சமாதானம். Yeah, if there is no problems, then
that there is a peace. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா உலகத்திலே சமாதானம் இருக்கும். But the peace that Jesus gives is totally different. ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற சமாதானம் முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. In spite of the crisis, in spite of problems within your life, you feel peace. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் மேலானதாய் காணப்படுகிறது. Jesus never promised that all believers will have no problems. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது என்று சொல்லி. Rather, he said he will have more troubles. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். But what is the promise? That he is with us, his peace is with us in spite of those troubles. அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்னது? இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Paul writes in Philippians, you will have the peace that passes all understanding. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இந்த புத்திக்கு எட்டாத ஒரு மேலான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். What is that peace about beyond understanding? அது என்னது? புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய சமாதானம். In other words, a peace which is illogical. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமாதானம் நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானமாக இருக்கிறது. There is every reason there cannot be peace, but there is a peace. நம்மளை சுற்றி நம்மளுக்குள்ளே அநேக காரியங்கள் நம்மளை வருத்தப்படுத்துகிற குழப்புகிற காரியங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது. And that is what peace of Christ. அதுவே கிறிஸ்து கொடுக்கிற சமாதானமாக இருக்குது. That is what peace of God. அதுவே தேவ சமாதானமாக இருக்கிறது. This peace of God does not depend on our circumstances. இந்த சமாதானம் சூழ்நிலைகளை பார்த்து வருகிற சமாதானம் அல்ல. This peace of God comes from our relationship with Jesus. இந்த சமாதானம் கிறிஸ்துவோடு நம்ம வைத்திருக்கிற உறவின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. See, if we have right relationship with Jesus, we will have the peace of God. நாம் கிறிஸ்துவோடு கூட நல்ல உறவை வைத்திருப்போம் என்றால் நமக்குள்ளே சமாதானம் இருக்கும். We don't have to worry about any of the things what's happening in our lives. நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. Because Jesus is in control of our lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். When we have peace within ourselves, we have peace with others. நமக்குள்ள சமாதானம் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். That's what Paul further explains. We are being together as one body. அதான் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். And this one body, within this one body there is no difference. இந்த சரீரத்தில் ஒரே சரீரத்தில் வேற்றுமைகள் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். There is no difference between Greek or Jew. இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So there is no value for ethnicity or culture. இங்கே நம்ம எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறோம், எந்த மொழி பேசுகிறோம் என்பதற்கு ஒரு வித்தியாசமே கிடையாது. Whether uncircumcised or uncircumcised. நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களோ இல்லையோ, there is no difference between denominations. நம்மளுடைய எந்த ஒரு டினாமினேஷன்லேருந்து வந்திருக்கிறோம் என்பதும் வித்தியாசம் கிடையாது. Gentiles or foreigners. நம்ம அந்நியர்களோ நம்ம புறஜாதிகளோ. So nationalities will not have any importance here. நம்ம எந்த தேசத்திலேருந்து வந்திருக்கிறோம் என்பதும் நம்ம ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்கே slave or free man. நம்ம அடிமையாக இருக்கிறோமோ இல்லை சுயாதீன மனிதனாக இருக்கிறோமோ அதுவும் வித்தியாசம் கிடையாது. So the economic class no value in church. இந்த பொருளாதார காரியங்கள் ஒரு வேல்யூவும் கிடையாது. Christ is in all and Christ is all. கிறிஸ்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், கிறிஸ்து எல்லாவாக இருக்கிறார். So the peace of God should be overflowing from our inner life to the church. நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவினுடைய சமாதானம் நமக்குள்ளிருந்து வழிந்து ஓடுகிற ஒரு காரியமாக இருக்கணும். So when the peace of God overflows as we meet together as believers and we show the world what it means to be a community of God's people. கிறிஸ்துவனுடைய சமாதானம் நமக்குள்ளிருந்து வழிந்து ஓடும் பொழுது நம்ம இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். எப்படி கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறவர்கள் எப்படி வாழ முடியும் என்பது. We show the world what it means to love one another like Jesus. நாம் அந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறோம் எப்படி கிறிஸ்துவை போல அன்பு கூற முடியும் என்பதை. John chapter 13 verse 37 he says,
By doing this, the world will know that you are my disciple. யோவான் 13:37 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இவைகளை செய்யும் பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். When we love one another as Jesus loved, the world will know that we are his disciples. நாம் கிறிஸ்து அன்பு கூறுகிறது போல நாம் பிறரிடத்தில் அன்பு கூறும் பொழுது இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை. So are we prepared to set our hearts and minds on things above? இந்த நாளில் ஆயத்தமாக இருக்கிறோமா நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உணர்வுகளையும் மேலான காரியங்களை நோக்கி வைப்பதற்கு? Shall we pray? நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's look at our life. உடைய இருதயத்தை நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். What are you preoccupied with? இந்த காலை வேளையில் எந்த காரியம் உங்களுடைய சிந்தனையை ஆட்கொண்டு இருக்கிறது? We are called to set our hearts and minds on the things above. வேதத்தின்படி நாம் நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இருதயத்தையும் மேலான காரியங்களை நோக்கி வைக்கணும் என்பது தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. How is your relationships? உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் உங்களுடைய உறவுகள் எப்படி காணப்படுகிறது? How is your relationship with your husband or wife? உங்களுடைய கணவன் மனைவியினிடத்தில் உங்களுடைய உறவு எப்படியாய் காணப்படுகிறது? How is your relationship with your children? பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் இடத்துல நம்முடைய உறவு எப்படியாய் காணப்படுகிறது? How is your relationship with your parents? உங்களுடைய தகப்பன் தாயோடு உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? How is your relationship within the church with one another? இந்த ஆலயத்திலே உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? The spiritual maturity is measured in our relationship. நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய உறவுகளோடு எப்படி பழகுகிறோம் என்பதை வெளிப்படுகிறது. Do you have the habit of confessing sin and being cleansed every day? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறதும் அதை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் காரியமாக இருக்கிறதா? Do you have the peace of God? தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? Jesus wants you to have his peace. தேவன் அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். Our dear loving Father, we thank you for reminding us to set our hearts and minds on things above. அன்பின் தேவனே, இந்த காலை வேளையில் அப்பா எங்களுடைய எண்ணங்களையும் இருதயத்தையும் மேலான காரியங்களை நோக்கி வைக்க வேண்டும் என்பது நினைப்பூட்டினதற்காக உமக்கு நன்றி. Thank you for the privilege that we will be appearing with you. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய வருகையில் உம்மோடு கூட காணப்படுவோம் என்று சொல்லி நீங்கள் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. Help each one of us to get rid of all the earthly things in our life. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான உணர்வுகளை ஆண்டவர் அப்புறப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Help us to love one another as you have loved your disciples. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சீஷர்களை நேசித்தது போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Fill us with your love. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்புங்க. Fill us with your peace. உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்க. As we live here, we would like your love and your peace to overflow from our lives. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது உம்முடைய சமாதானமும் உம்முடைய அன்பும் எங்களுக்குள் இருந்து வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். Continue to guide us, bless us and glorify your name. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. In Jesus' name we ask this prayer. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென், ஆமென். Thank you. கரங்களை தட்டி உற்சாகமாக